எதிர்பார்த்த டீ வந்துட்டு குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. மசாலா டீ 10 ரூபா தான். வீட்டில் உட்காந்துருக்கோம். ஒரு லேடிஸ் வந்து சமோசா வாங்கினாங்க. நல்லா மனமாக இருக்குது. ஆனால் எனக்கு எதுவும் சாப்பிட்ணுன்னே தோண மாட்டேங்குது. நான் நிறைய சாப்பிட விரும்புவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. வயிறு ஒரு மாதிரி பூச மாதிரியே இருக்குது. ஒரு சமோசா 15 ரூபா தானா? பரவாயில்ல. 30 ரூபா 2 நாள் பெருசு. अच्छा है बड़ा है 15 रुपये का तो बड़ा अच्छा है. வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது. இதை காக்கரா சாப்பிடலான்னு எடுக்கிறேன். மும்பை ஸ்பெஷல் நேற்று வாங்கிட்டு போது அவ்வளோ முழுசாக இருந்தது. ட்ரெயினில் இங்கே எங்கே ஸ்பெஷல் காக்கரா சாப்பிட வாங்க. நொறுங்கி போச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணணுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று நான் ட்ரெயின் ஏறும்போது அவர் வந்தார்ல, என்னை வழி அனுப்புறதுக்கு தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். எனக்கு சாப்பாடு எதுவும் எடுக்காமல் போகிறேன், இதாவது சாப்பிடுன்னு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆயில் ஃபுட் சாப்பிட்டா ட்ரெயினில் வந்து நிறைய தண்ணி தடைக்கும். அதுதான் ஒரு ஸ்டேஷன் ஒன்று வந்திருக்கு, கிருஷ்ணா. இன்னும் ட்ரெயின் காலி ஆகிட்டு பாருங்கள். கிருஷ்ணா ஜங்ஷன். மும்பையில் இந்த மாதிரி க்ரீனஸ்லாம் பார்க்கவே முடியல. பச்சை பச்சையாக பசுமையாக இருக்குது பாருங்கள். இது ஏதோ ஒரு இன்ஜின் நிற்கி பயங்கரமாக வயிறு பசிக்கு எல்லாம் சாப்பிட மாற்ற லெமன் ரைஸ் வந்தது. ஒரு பார்சல் 50 ரூபா சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாப்பாடெல்லாம் பிடிக்காது. வேறு வழியே இல்லை. பார்த்தீங்களா, உப்பு இல்லை, இதுமாரி நல்லா தூங்கிட்டேன். லெமன் சாப்பாடுன்னு விற்காங்க. அதில் ஒரு துளி லெமன் கூட இல்லை. வெறும் மஞ்சத்தூள் உப்பு போட்டும் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிருக்காங்க. ஒரு ஜீரகம் இல்லை, ஒரு கடுகு இல்லை. இந்த ஊறுகாய் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஊறுகாய் மட்டும் இல்லைன்னா இந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. உப்பு காரம் புளிப்பு எதுவுமே இல்லை. பொதுவாய் சோறு, ஒரு நப்பு ஊறுகாய், அப்போ தான் சாப்பிட முடியும். 50 ரூபா. சூடாக தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போது நான் சாப்பிட்டேன். எனக்கு தாராளமாக வயிறு நிறைஞ்சிட்டு. தாராளமாக சாப்பிட்றோன்னு வயிறு நிறையாது. 50 ரூபா கொடுத்து வாங்கி மன திருப்தி ஆகாது. அதுக்காக நீங்கள் எப்போவுமே ஜெர்னி பண்ணும்போது, ட்ராவல் பண்ணும்போது 3 ஆகுது. பயங்கர தண்ணி தாகம். தண்ணிக்கார் ஒருத்தரும் வரல. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் சொன்னனால ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கிது. ஒரு வேலை போர் இல்லைன்னா கூட இருக்கலாம். ஆனால் தண்ணிலாம் இருக்க முடியாது. நல்லா ஐஸ் வாட்டர் கூலாக கிடச்சிது. 1க்கு 2 பாட்டில். ஐஸ் வாட்டர்லாம் பிடிக்க மாட்டேன், ஒத்துக்காது. ஆனால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் வாட்டர் குடிச்சதான் கொஞ்சம் ஒரு வேலை போர் இல்லைனா கூட இருந்துடும். ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்.